எதிர்பார்த்து வந்தோம், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தோம். படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டா சரித்திரமே இல்லைல்ல. நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கு. ஆமாம், அது ஃபுல்லாகவே வந்து நல்லா கருத்து தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி பார்க்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, அவருக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே தங்கச்சி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் சின்ன ஒரு இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு சின்ன பையன் மாதிரி பண்ணியிருப்பாரு. அவர் கேரக்டர் சூப்பராக இருக்குது. ஃபைனல் டச் கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபை படம் நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? சென்டிமெண்ட் நல்லா பிடிச்சிருந்தது. அண்ணா தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப அருமையாக அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சீனிவாசன் சார் படத்துல மனிதநேயம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கு? இல்லை ப்ரோ, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பியோட பாசம் எப்படி இருக்குது, ஒரு குடும்பத்தை வந்து பிரிஞ்சு அப்பா அம்மா சரியில்லைனா எப்படி அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதோட வலியும் வேதனையும் மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. நல்லா தத்துவம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். சீனிவாசன் படத்துல ஹியூமனிட்டி மனிதநேயம்லாம் பத்தி பேசுவாங்க. இந்த படத்துல எப்படி இருக்கு? அது மட்டும்தான் இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். அப்படி கன்வின்சிங்கா இருந்துச்சா? நல்லா இருக்குது. புதுமுகம் மாதிரி சொல்ல முடியாது, நல்லா நடிச்சிருக்காங்க. யோகி பாபு காமெடி சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். சென்டிமெண்ட் சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். சூப்பர்ப்பா, நல்லா இருக்குப்பா, பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்குப்பா. அக்கா தங்கச்சின்னா அண்ணன் தம்பினே இப்படி தான் இருக்கணும். நல்லா இருக்கு. சீனிவாசன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இந்த படம் எப்படி இருக்கு? அந்த நான் அதை பார்த்தது இல்லைப்பா, இதான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்ப்புல வந்தீங்க? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பில் வந்தால் நல்லா இருக்கு. சீனிவாசன் படம் அழுதுட்டாரு உள்ள. மனிதநேயம் நிறைய பேசுவாரு. அந்த படத்துல எப்படி இருக்கு? அதே சென்டிமெண்ட்டாக தான் ஒரு சுச்சுவேஷன் மேலே சாஞ்சு தேம்பி அழகாக ஸ்டாப்பில். ஆமாம், படம் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக போகுது. சென்டிமெண்டா ஆமாம், நல்லா இருக்குது. அதான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, கலக்கியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயினுக்கு பெருசாக ரோல் கிடைக்கலனாலும் ஆனால் பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ கலக்கிட்டார். தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க. யோகி பாபு மற்ற கேரக்டர்ஸ்? யோகி பாபு தான் வந்து நடுவில் காமெடி பண்ணி படத்தை வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. எப்போல்லாம் வந்து படம் ஸ்லோவாக இருக்கோ அப்போல்லாம் யோகி பாபு தான் வந்து காமெடி பண்ணிவிட்டு அப்படியே படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு. அம்மா அப்பாவை வந்து விடாமல் லாஸ்ட்டில் வந்து அவங்களுக்காக எல்லாமே பண்ணது வந்து நல்லாயிருக்கு. அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா ஒர்க் ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அதுதான் நல்லா இருக்கே இதில் சொல்லணும்னா. ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவங்கவுங்க கொடுத்த எல்லாத்தையுமே வந்து அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சாட்டிஸ்ஃபைட். இந்த காலகட்டத்துக்கு பாசங்கிறதே இல்லை யார்ட்டையும். என்னைக்கு இந்த செல்ஃபோன் வந்தோ பாசங்கிறதே இல்லை. ஆனால் அண்ணன் தங்கச்சி ஸ்டோரியை இவ்வளோ கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா ரொம்ப பொதுவாகவே சின்னராம சார் படம் வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கும். இது ரொம்ப எமோஷனாக இருந்தது. 4 சீனில் எல்லாருமே அழுதாங்க. நல்லா கனெக்ட் ஆகுது, நல்ல ஓடும் சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். புது ஃபீல் ஆகுது, வெளியே இந்த படத்தில் வெளியே வந்து புது ஃபீல் ஆகுது. நல்லா பாசமாக இருக்குது படம் பார்க்க. நல்லா எமோஷன்ஸ் நல்லா இருக்குது. கண்ணு கலங்கிட்டே இருந்தது. அதான் கண்ணு கலங்கிட்டே இருந்தது அந்த ஒவ்வொரு சீனுக்குமே. ரொம்ப படம் நல்லா இருந்தது. ஆக்டிங் எல்லாருக்கும் நல்லா இருந்தது. சிஸ்டர் சென்டிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. டைமிங்காக இருந்துச்சு. ஒரு படத்துல ஹியூமனிட்டி நிறைய பேசப்படும். இந்த படத்துல எப்படி இருக்கு? மெசேஜ் தான் இருந்தது. சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணீங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ், நல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு. பிரதர் சிஸ்டர் பாண்டிங்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்கு, அவ்வளோதான். இல்லை நல்லா இருக்கு. இதுக்கு யோகி பாபு எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. சீனிவாசன் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகமாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒரு அண்ணன் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி அண்ணன் உறவு இல்லை எனக்கு, தம்பிங்க மட்டும்தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதுண்ணா, படம் நல்லா இருக்குது. வேறு மாதிரி எடுத்துருக்காரு. சீனிவாசன் படம் தான் இது பெஸ்ட்டு. அவர் படத்துல எப்பவுமே மனிதநேயம் பேசப்படும். இந்த படத்துல எப்படி இருக்கு? இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது படம். ஃபேமிலியாக கொஞ்சம் பார்க்கலாம். ஆமாம், அது அல்டிமேட் தான். எப்பவுமே அண்ணன் கொஞ்சம் நல்லா காமெடி பண்ணுவார். இதில் கொஞ்சம் ஹியூமராக பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க குத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி கொஞ்சம் ஃபேஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இதுதான் நல்லா போகுது. தங்கச்சி நடிச்சிருக்காங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க. அண்ணன் தங்கச்சி பாசம் கொஞ்சம் அல்டிமேட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் சீனாக இருக்குது. சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு திருப்பாச்சிக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான்.
படம் நல்லா குட் ஃபீல் மூவி ப்ரோ. எல்லா கேஷ் க்ரூ எல்லாமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நல்ல எமோஷன் நல்லா பிடிச்சிருக்காரு. அவர் படம் எமோஷன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு இருக்கும். அதே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா புதுசாக பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் பண்ண மாதிரியே தெரியல, பட் ஆனால் அந்த ஃபீல் இருக்குது. அவர் படத்தில் இருக்கிற எல்லா படத்தில் இருக்கிற ஃபீல் இதில் இருக்குது. அதுதான் படமே ஜி. அது பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருக்குதுல்ல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்ன எதிர்பார்த்தீங்க இருந்துச்சா படத்தில்? பெருசாக எதுவும் எதிர்பார்த்துலாம் வரல, ஆனால் கொஞ்சம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுன்ற மாதிரி தோணுச்சு இதில் பார்க்கும்போது, ட்ரெய்லரில். பட் அது நல்லா இம்பேக்டடாக காட்டியிருக்காங்க. நல்லா எமோஷ்னலாக இருக்குது படம். சில சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில சீன்ஸ்லாம் அண்ணன் தங்கச்சி கதை தான். கைவிடப்பட்ட அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படி வராங்க, அவங்க கையில் அந்த எமோஷன்ஸ் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி ஒர்க் அவுட் நல்லா கனெக்ட் ஆச்சா? கனெக்ட் ஆச்சு. யோகி பாபு வர சீன்ஸ் அவர் வந்து காமெடியனாக மட்டும் இல்லாமல் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. ஹியூமர் காமெடி கொஞ்சம் சில இதெல்லாம் நல்லா இருக்குது. இருக்குண்ணா படம் நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இந்தமாரி கதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட இந்தமாரி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கலாம். நல்லா இருக்க படம். மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. குடும்பமாக வந்து பார்க்குற படம். சிறியவர் முதல் பெரியவர் வந்து தாராளமாக பார்க்கலாம். நோ வயலன்ஸும் இது இருக்குது. என்ன எதிர்பார்ப்புனா ஒரு அண்ணன் தங்கச்சி உறவை பற்றி வரலாம். அந்த திருப்பாச்சி அது போல் பட வரிசையில் இதுவும் வரும். நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது படம். மேலும் இந்தமாரி கதையில் நிறையா படம் வரணும். மக்களுக்கு எந்த வயலன்ஸில் நல்ல கருத்தாக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிரடியான படங்கள் தான் ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து வரவேற்கத்தக்கது. அண்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா. இட்ஸ் குட். ஓகே. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஒரு அண்ணன் எப்படி தங்கச்சியை வந்து அவனோட பொறுப்பில் இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இட்ஸ் குவைட் குட் அண்ட் ஸ்டோரி லைன் வாஸ் குட். எவ்ரிதிங். யோகி பாபு சொல்லவே வேண்டியதில்லை. யோகி பாபு சார் எப்போவுமே வந்து ஒரு காமெடி தான். அவர் வர சீன் எல்லாமே வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஆளுக்கு மத்தியில் ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும், கலகலன்னு சிரிச்சிட்டு இந்த ஒரு ஸோ சேடான ஒரு சீனாக இருந்தாலுமே அவர் இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து ஜாலியாக அப்படியே கன்வே ஆகிற மாதிரி இருக்குது. எவ்ரிதிங். தேங்க்யூ. யா ஐம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். நாங்கள் ஏதோ எதிர்பார்த்து வந்தோம், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தோம். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். செம்ம படம். செம்மையாக சிங்க் ஆச்சு. சூப்பரான படம். சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. ஃபுல்ஃபில்லாக இருக்குது எங்களுக்கு பார்த்தது. எங்கேயுமே போராடல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக போச்சு. யோகி பாபு எப்பவும் காமெடியாக நினச்சோம், ஆனால் நல்லா கோஷித்தமாக நடிச்சிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு படம். சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த கிழக்கேசி மேலே பழைய படம் அந்த பாண்டிக்குள்ளே லைட்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லாவே நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ். எதிர்பார்த்ததும் நல்லா தான் இருக்குது. நான் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு வந்தேன். நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அக்காவும் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா பக்கா. நல்லா இருக்குது. பார்க்கலாம். யோகி பாபு காமெடிலாம் பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம் சார். இல்லை நல்லா பிடிச்சிருந்து. எதிர்பார்த்து வந்தீங்க, சாட்டிஸ்ஃபை ஆனீங்க? இல்லை நல்லா குட் மூவி தான். சீனிவாசன் சார் படம்னால இந்த ஹியூமனிட்டிலாம் பேசுவாங்க. இந்த படத்தில் எப்படி இருக்கு? இல்லை எல்லாம் குட் தான் ப்ரோ. எதுவும் ப்ராப்ளம். என்ன மாதிரி ஸ்டோரி ப்ரோ? அது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி தான். அந்த அக்கா தங்கச்சி அண்ணன் பாசம் எப்படி இருக்குது அந்த படத்தில்? நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஒன்றும் யோகி பாபு காமெடிலாம் நல்லா இருக்குது.